2 நாட்கள் பயணமாக சென்னை வந்தடைந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விமான நிலையத்தில் வரவேற்பளித்த பாஜக தலைவர்கள். நட்சத்திர விடுதியில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று சந்திக்கிறார் அமித்ஷா. ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் 1 மணி நேரம் ஆலோசனை மேற்கொள்ளவும் திட்டம். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு இன்று பிற்பகலில் வேட்புமனு தாக்கல். நாளை தேர்தல் நடத்த ஏற்பாடு. மும்பை தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணாவை அமெரிக்காவிலிருந்து டெல்லிக்கு அழைத்து வந்தது தேசிய புலனாய்வு முகமை. 18 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி. நீட் தேர்வுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து எஜமான விசுவாசத்தை காட்டியுள்ளது அதிமுக. தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பாமக தலைவராகவும் தானே செயல்பட உள்ளதாக ராமதாஸ் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்காக நடவடிக்கை என்றும் பேட்டி. ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். அன்புமணியை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திலகபாமா உள்ளிட்டோரை சந்திக்க மறுத்த ராமதாஸ். கட்சி நிர்வாக ரீதியான மாற்றம் குறித்து குடும்பத்தினருடன் ஆலோசனை. அதிமுகவிலிருந்து விலகினார் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணிக்கு நெருக்கமான சந்திரசேகர். தனிப்பட்ட பணி காரணமாக விலகுவதாக அறிவிப்பு. சென்னையில் இன்று தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி மாநாடு குறித்து ஆலோசனை என்று தகவல். கோவையில் பூப்படைந்த மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைக்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளி முதல்வர் சஸ்பெண்ட். தாளாளர், உதவி தாளாளர், உதவியாளர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. வேலூரில் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் இடி மின்னலுடன் கனமழை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஈரோடு உட்பட 9 இடங்களில் சதம் அடித்த வெயில். இன்றும் வெயிலின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. புதுச்சேரியில் போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ். போக்குவரத்து ஆணைய தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு. தஞ்சாவூரில் காவலர்களை கண்டித்து தற்கொலை செய்த பெண்ணின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் ஆய்வாளர் கிருத்திகா. மேட்டுப்பாளையம் அருகே ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் பயணித்த 4 பேர் உயிரிழப்பு. உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை. பீகாரில் புழுதி புயல் மற்றும் மின்னல் தாக்கியதில் 25 பேர் உயிரிழப்பு. ஐபிஎல் தொடரில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். புள்ளி பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறி அசத்தல். இரண்டு நாட்கள் பயணமாக சென்னை வந்தடைந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விமான நிலையத்தில் வரவேற்பளித்த பாஜக தலைவர்கள். நட்சத்திர விடுதியில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று சந்திக்கிறார் அமித்ஷா. ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் 1 மணி நேரம் ஆலோசனை மேற்கொள்ளவும் திட்டம். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு இன்று பிற்பகலில் வேட்புமனு தாக்கல். நாளை தேர்தல் நடத்த ஏற்பாடு. மும்பை தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணாவை அமெரிக்காவிலிருந்து டெல்லிக்கு அழைத்து வந்தது தேசிய புலனாய்வு முகமை. 18 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி. நீட் தேர்வுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து எஜமான விசுவாசத்தை காட்டியுள்ளது அதிமுக. தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம்.
பாமக தலைவராகவும் தானே செயல்பட உள்ளதாக ராமதாஸ் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்காக நடவடிக்கை என்றும் பேட்டி. ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். அன்புமணியை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திலகபாமா உள்ளிட்டோரை சந்திக்க மறுத்த ராமதாஸ். கட்சி நிர்வாக ரீதியான மாற்றம் குறித்து குடும்பத்தினருடன் ஆலோசனை. அதிமுகவிலிருந்து விலகினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு நெருக்கமான சந்திரசேகர். தனிப்பட்ட பணி காரணமாக விலகுவதாக அறிவிப்பு. சென்னையில் இன்று தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி மாநாடு குறித்து ஆலோசனை என்று தகவல். கோவையில் பூப்படைந்த மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைக்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளி முதல்வர் சஸ்பெண்ட். தாளாளர், உதவி தாளாளர், உதவியாளர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. வேலூரில் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் இடி மின்னலுடன் கனமழை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஈரோடு உட்பட 9 இடங்களில் சதம் அடித்த வெயில். இன்றும் வெயிலின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. புதுச்சேரியில் போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ். போக்குவரத்து ஆணைய தலைமை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு. தஞ்சாவூரில் காவலர்களை கண்டித்து தற்கொலை செய்த பெண்ணின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் ஆய்வாளர் கிருத்திகா. மேட்டுப்பாளையம் அருகே ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் பயணித்த 4 பேர் உயிரிழப்பு. உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை. பீகாரில் புழுதி புயல் மற்றும் மின்னல் தாக்கியதில் 25 பேர் உயிரிழப்பு. IPL தொடரில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். புள்ளி பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறி அசத்தல். இரண்டு நாட்கள் பயணமாக சென்னை வந்தடைந்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. விமான நிலையத்தில் வரவேற்பளித்த பாஜக தலைவர்கள். நட்சத்திர விடுதியில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை இன்று சந்திக்கிறார் அமித்ஷா. ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் 1 மணி நேரம் ஆலோசனை மேற்கொள்ளவும் திட்டம். தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு இன்று பிற்பகலில் வேட்புமனு தாக்கல். நாளை தேர்தல் நடத்த ஏற்பாடு. மும்பை தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணாவை அமெரிக்காவிலிருந்து டெல்லிக்கு அழைத்து வந்தது தேசிய புலனாய்வு முகமை. 18 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி நீதிமன்றம் அனுமதி. நீட் தேர்வுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து எஜமான விசுவாசத்தை காட்டியுள்ளது அதிமுக. தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். பாமக தலைவராகவும் தானே செயல்பட உள்ளதாக ராமதாஸ் அறிவிப்பு. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்காக நடவடிக்கை என்றும் பேட்டி. ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்ளுகிறேன். அன்புமணியை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திலகபாமா உள்ளிட்டோரை சந்திக்க மறுத்த ராமதாஸ். கட்சி நிர்வாக ரீதியான மாற்றம் குறித்து குடும்பத்தினருடன் ஆலோசனை. அதிமுகவிலிருந்து விலகினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு நெருக்கமான சந்திரசேகர். தனிப்பட்ட பணி காரணமாக விலகுவதாக அறிவிப்பு. சென்னையில் இன்று தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி மாநாடு குறித்து ஆலோசனை என்று தகவல். கோவையில் பூப்படைந்த மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர வைக்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளி முதல்வர் சஸ்பெண்ட்.
தாளாளர், உதவி தாளாளர், உதவியாளர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. வேலூரில் பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவில் இடி மின்னலுடன் கனமழை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஈரோடு உட்பட 9 இடங்களில் சதம் அடித்த வெயில். இன்றும் வெயிலின் தாக்கம் தீவிரமாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. புதுச்சேரியில் போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்தம் வாபஸ். போக்குவரத்து ஆணைய தலைமை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு. தஞ்சாவூரில் காவலர்களை கண்டித்து தற்கொலை செய்த பெண்ணின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் ஆய்வாளர் கிருத்திகா. மேட்டுப்பாளையம் அருகே ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. இருசக்கர வாகனத்தில் பயணித்த 4 பேர் உயிரிழப்பு. உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கனமழை. பீகாரில் புழுதி புயல் மற்றும் மின்னல் தாக்கியதில் 25 பேர் உயிரிழப்பு. IPL தொடரில் பெங்களூரு அணியை வீழ்த்தியது டெல்லி கேபிட்டல்ஸ். புள்ளி பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறி அசத்தல்.